Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் வீடியோ டியூட்டர்ல லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த டியூட்டர் நம்ம பார்க்க போகிறது primitive டேட்டா டைப்ஸ் பத்தி பார்ப்போம். இப்போ primitive டேட்டா டைப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பார்த்தேன். அது என்னென்ன primitive டேட்டா டைப்ஸ் நம்ம ஸ்ட்ரிங், இன்ட், டபுள், ரைட், அடுத்து பூலியன் சம்மந்தமாக பார்த்தோம். இப்போ இதில் வந்து பாருங்க, நான் ஆட் பண்ணியிருக்க டைப்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதில் பாருங்க டைப்னு சொல்லி கொடுத்துருக்குங்கண்ணே. ஏன்னா 2 இப்போ இதில் பாருங்க, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு நான் எழுதுறேன் பாருங்க. பிரிண்ட்ல டைப் ஏன்னா 2ன்னு எழுதினாவே உங்களுக்கு பாருங்க இது என்ன டைப்ன்றதை வந்து இங்கே காட்டும். என்ன டைப்? இன்ட்ன்றதை காட்டும். விளங்குதா? அது அந்த டைப்ன்ற கீவேர்டுக்கு அர்த்தம். இதே நீங்க இதுக்குள்ள எழுதி கவுன் எழுதுனீங்கன்னா இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லி எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங் ஷார்ட் மீனிங் எஸ்டிஆர்னு எடுக்கும். ஓகே, அதே 4.5ன்னு சொல்லி எழுதிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, இது ஃப்ளாட்னு எடுக்கும். பார்த்தீங்கன்னா நீங்க இது எதுல இருந்து இது எடுக்குதுன்னா இந்த டைப்ன்றது இந்த டைப்ன்ற கீவேர்ட், இது சொல்றது கீவேர்ட்ஸ். இந்த இது என்னத்துக்கான டைப்ன்றதை தான் இதுங்கன்னா காட்டுது. 4.5க்கு என்ன டைப்? ஃப்ளாட்ன்றதை காட்டுது. ஓகே ரைட். இப்போ இதே வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? ட்ரூ ஃபால்ஸ். இதே வந்து நம்ம ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க என்னன்றது அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூலியனுக்கான டைப். ரைட், என்னது என்ன டைப் ட்ரூ. சாரி, இங்கே வந்து இப்படி எழுதுறேன், ட்ரூன்றது மேலே போடும். இப்போ பாருங்க உங்களுக்கு பூல்னு சொல்லி காட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்னு போடுற நேரம் நமக்கு இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ். இது வந்து ட்ரூ ஃபால்ஸ்னா உடனே அது டைப், இதுக்கான டைப் என்னங்கிறது டக்குன்னு கீழே கேட்குது, பூல்னு காட்டுது. இதே நீங்க 3 போடுற நேரம் உங்களுக்கு வந்து இதுக்கான டைப் என்னன்னு பார்க்கும், இன்ட்னு காட்டும். தசமதானம் போடுற நேரம் அதுக்கான டைப் ஃப்ளாட்னு காட்டும். ஓகே, இதுக்கான டைப். ரைட், இதான் சின்ன விஷயம் இல்லைங்க. இது நல்லா நீங்க பைத்தன்ல நீங்க மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, மாஸ்டரிங் படிக்கணும்னா இதெல்லாம் வந்து சின்ன விஷயம். இதை நீங்க வந்து மனசுல எடுத்துக்கணும். அப்படின்னா தான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நீங்க செஞ்சுட்டு போறேன், ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்படி இப்படி டைப்ல வந்து என்ன டைப்லாம் பாக்குறதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகத்துல வைங்க. ரைட், அதான் primitive டேட்டா டைப்ஸ். இல்லை நீங்க ஃபால்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ ஃபால்ஸையும் நம்ம போட்டு பார்ப்போம். தான் ஃபால்ஸ், நான் கேஸ் சென்சிட்டிவோ தான் பாருங்க, ஃபால்ஸ்னு வருது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே ரைட். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்பெசிபிக் டைப் ஆர் நாட்ன்றதை நம்ம பார்க்கறதுக்கு வந்து நம்ம எழுதுறது இல்லை பாருங்க, இஸ் இன்டான்ஸ்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கு. இஸ் இன்டான்ஸ் இதில் பாருங்க, இதில் உங்களுக்கு நீங்க இதில் அடிக்கிற நேரமே வரும். இதில் பைச்சரத்தில் இஸ் இன்டான்ஸ் நீங்க பாருங்க 2, இன்ட்னு கொடுக்குறோம். அதாவது என்ன மீனிங்னா இது வந்து இந்த டேட்டா டைப்பா இல்லையான்றதை செக் பண்ணும். இப்போ இங்கே ஏன் ஆன்சர் வரலன்னா நான் பிரிண்ட் பண்ணல, பிரிண்ட் கொடுக்கணும். இதே வந்து நமக்கு இந்த பிரிண்ட் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். என்னது? இந்த எடிட்டர், ஜூபிட்டர் எடிட்டர்ல வந்து நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணலாம். இந்த இது ட்ரூன்னு வருது. இஸ் இன்டென்ஸ் என்னன்னா இது இன்டிஜரா இல்லையான்றதை செக் பண்ணும். இது வந்து இப்போ இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இப்போ என்னது ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா இது இப்போ இன்டிஜர் இல்லை, ஏன்னா எனக்கு தசமதானம் வந்துருச்சு. ஓகே, இதே வந்து இப்போ ஃப்ளாட்னு கொடுப்போம். இப்போ பாருங்க ஆன்சர் ட்ரூன்னு வருது. இதுதான் இங்கே அர்த்தம். இஸ் இன்டென்ஸ் கீவேர்டுக்கு வந்து அர்த்தம் இதுதான். அதாவது வந்து இஸ் இன்டென்ஸ் போட்டோம்னா என்ன அர்த்தம்னா இது அந்த ஸ்பெசிபிக் டைப்பா இல்லையான்றதை வந்து தீர்மானிக்கிறது வந்து இந்த இஸ் இன்டென்ஸ்ன்ற கீவேர்ட். ஓகே, இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு காட்டிக்கிறது. ரைட், அடுத்த டைப் காஸ்டிங். இப்போ டைப் காஸ்டிங் வந்து நம்மள வந்து இன்ட். இப்போ இன்ட் இப்போ நான் எழுதி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இன்ட் எழுதுறோம் 3.12. இப்போ அதை இது பண்ணி பார்த்தோம்னா 3 இதை வந்து காஸ்ட் பண்ணுது. இந்த விஷயமெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு இன்டிஜரில் வந்து இந்த இன்டிஜர் வேல்யூவை வந்து இங்கே வந்து போட்டு காட்டுது. அதான்
டைப் காஸ்டிங். இப்போ இதே வந்து நீங்கள் இப்படி எழுத போகிறீங்க, இதை ஃப்ளாட் பண்ணுறீங்க. ஃப்ளாட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 3 மட்டும் தான் கொடுக்குறீங்க, ஏன்னா தசமதானங்கள் கொடுக்குறீங்க இல்லை. இப்போ பாருங்கள் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இது தசமதானத்துக்கு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டும். ஓகே, ஏன்னா அந்த கீவேர்டுக்கு இந்த இதை ஃப்ளாட் போட்டிங்கன்னா ஓகே ரைட். இதே வந்து நீங்கள் இன்டர் கொடுத்தீங்கன்னா அப்படி இது வந்து 3 கொடுத்தீங்கன்னு வைங்களே, இப்போ அது வந்து ஸ்ட்ரிங்குக்கு பாருங்க கன்வெர்ட் பண்ணி காட்டுதா 3ன்னு சொல்லி இது காட்டும். அதனால எந்த வித இதுவும் இல்லை. இதுக்கு வந்து டைப் காஸ்டிங், இது சொல்ற டைப் காஸ்டிங். நீங்க கொடுக்குற டைப் காஸ்டிங்க்கு வந்து அது எடுத்து காட்டும். இப்போ இதை வந்து இந்த 3 பாயிண்ட் இப்படி கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒன்லி இது இன்டிஜர் வேல்யூவை மட்டும் தான் எடுக்கும். நீங்க என்னத்தான் தசமதானத்தில் கொடுத்தா எடுக்காது. இந்த அதுதான் டைப் காஸ்டிங்கிறது. அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றிக்குவார். அதுதான் டைப் காஸ்டிங். அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை மாற்றிக்குவார். இப்போ இன்ட்டு நீங்கள் பார்ப்பாரு என்னடா தசமதானத்தில் இருக்கு, ஆனால் முன்னுக்கு என்ன கொடுத்துருக்கோம், இன்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ இன்ட்டுனா இன்டிஜர் டைப்பு மாற்றி இப்படி கொடுப்பாரு. அதே நீங்கள் இப்படி கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் இங்கே ஃபால்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ தசமதானங்கள்ல தான் வரணும் ஆன்சர், ஆனால் நீங்கள் இப்படி கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன கொடுப்பாரு, அவர் தன்னை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு இப்படி கொடுப்பாரு ஆன்சர். இதுதான் வந்து இதுக்கான விஷயம். ரைட், இது உங்களுக்கு விளங்கிக்கும் நம்புறேன் கம்ப்ளீட்டா. ரைட், இப்போ அடுத்ததுக்கு போவோம். அடுத்த வேரியபிள். இப்போ வேரியபிள்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. என்ன, ஒரு மெமரியில் வந்து டெம்பரவரியா ஒரு விஷயத்தை பதிவு செய்யறது தான் வேரியபிள். அதாவது வேரியபிள் இஸ் a temporary value we store under the memory temporarily. ரைட், இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்வோம். x equal 10 y equal 20. பாருங்க, இது ரொம்ப லேசா இருக்கு பாருங்க. நமக்கு வந்து இதெல்லாம் இது போடலாம், போடவும் தேவையில்லை. நம்ம பைத்தன் நம்ம நார்மலாக இப்படியே செஞ்சுருப்போம் லேசு. பாருங்க எக்ஸ் ஒய், இப்போ இதுக்கான தொகையை வந்து நம்ம கூட்டுற நேரம் எப்படி கூட்டுவோம். இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் விளங்குதா. இப்போ என்னன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா 10 வந்து எக்ஸில் போயிட்டு பதிவு செய்யும். இது இங்கே இருந்து இப்படியே போயிட்டு இங்கே போயிட்டு பதிவு செய்யும். அதே மாதிரி 20 போயிட்டு வையில் வந்து பதிவு செஞ்சு காட்டும். வையில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். எக்ஸ் வந்து 10 வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகும், y வந்து 20 வந்து இதில் ஸ்டோர் ஆகும், வையில் ஸ்டோர் ஆகும். இந்த வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்குற இந்த வேல்யூ வந்து ரைட்டில் கொடுக்குற வேல்யூ வந்து லெஃப்ட்டில் என்னத்துக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணியிருப்பீங்க அதில் போய் ஸ்டோர் ஆகும். அதாவது நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ வந்து வேரியபிள் என்னன்னா என்ன வேல்யூ இங்கிட்டு கொடுக்குறீங்களோ அதை ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா அங்கிட்டு நீங்கள் கொடுக்குற வேல்யூவில் வந்து ஸ்டோர் ஆவார். ஆனால் இங்கிட்டு வந்து நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் இப்படி கொடுக்க இயலாது, அது வேலை செய்யாது. நம்பர்ஸ் வந்து வேரியபிளாக மாற்ற இயலாது. இப்போ ஒன்லி வந்து நம்ம டெக்ஸ்ட்டை தான் நம்ம வேரியபிளாக வச்சுக்க முடியும். இப்போ வந்து என்னது 10 வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆயிருக்கு, 20 வந்து வைல ஸ்டோர் ஆயிருக்கு. நமக்கு எக்ஸ் பிளஸ் வைனா 10 சக 20, நமக்கு ஆன்சர் வந்து 30ன்னு பிரிண்ட் ஆகி காட்டுது. ஓகே, 30 வந்து பிரிண்ட் ஆகி காட்டுது. ரைட், ஆன்சர் வந்து 30ன்னு பிரிண்ட் ஆகி காட்டுது. ரைட், இதே வந்து நம்ம எப்படி காட்டுவோம். இப்போ வந்து இதை கழிச்சு காட்டுறேன்னா இந்த கழித்தல் கொடுத்தோம்னா இது வந்து கழிச்சு காட்டுது. 10ல் இருந்து 20 கழிக்கிற போது நம்ம 10 வருது. இதே வந்து நம்ம y இருந்து x கழிச்சோம்னா நமக்கு 10ன்றது ஆன்சர் வரும். 10ன்றது ஆன்சர் வந்துச்சு. இப்போ 10ல் இருந்து 20 கழிச்சா நமக்கு 10 தான் வரும் ஆன்சர். அதனால தான் 10 கழிச்சு. இப்போ 20ல் இருந்து 10 கழிக்கிறோம்ல, y இருந்து x கழிக்கும் போது எனக்கு 10 என்ற ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இதே இப்போ நான் பெருக்கி காட்டினோம்னா இதை போட்டு பெருக்கினோம்னா இப்போ பாருங்க ஆன்சர் என்னன்னு 10 into 20 ஆன்சர் will be 200ன்னு வந்துருச்சு. ஓகே ரைட், இப்போ 20ல் இருந்து பிரிச்சோம்னா இது வந்து 20னா என்னது, 20 வந்து எக்ஸ். அப்போ எக்ஸ்ட்டு வந்து 20ல் இருந்து எதை பிரிக்கணும், 10 பிரிக்கணும். இப்போ என்ன வருது ஆன்சர் உங்களுக்கு அது வரும் 2 வருது ஆன்சர். ஓகே, இப்போ விளங்கிருக்கும் முடியுது. ரைட், பர்ஃபெக்ட். ரைட், இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது உங்களுக்கு வந்து கிளியராக விளங்கிருக்கும் நம்புகிறேன். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் வந்து ரைட், இப்போ இதுகளை பார்ப்போம்.
ரைட் ரைட் இதை பார்த்துட்டு பார்ப்போம். இன்னொன்று ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே வந்து நேம்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிவிட்டு ரவின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து இதை வந்து இந்த ரவி வந்து எதில் ஸ்டோர் ஆகிருப்பார், நேம்ன்ற வேரியபிள். அப்போ இங்கே வந்து நேமை தான் கொடுக்கணும். கொடுத்தோம்னா நம்ம ரவின்னு சொல்லி இங்கே கொடுக்குறதில்ல, நேம்ன்ற வேரியபிளை தான் கொடுக்கணும். கொடுத்தோம்னா என்னென்னு கொடுப்போம், ரவின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ இதே மாதிரி நம்ம டபுளுக்கு பார்க்குற நேரம் இங்கே வந்து சேலரி சொல்லி கொடுத்துட்டு சேலரின்னு எழுதுவோம். எழுதிட்டிங்கன்னா 54,000 ரூபா தசம் இப்படி இவ்வளோ வருது ஆன்சர். இப்போ வந்து என்ன சேலரின்றதை கொடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்க, இந்த சேலரி பிரிண்ட் ஆகுது. இப்போ இது வந்து எதில் ஸ்டோர் ஆகுது, சேலரியில் பிரிண்ட் ஆகுது, ஸ்டோர் ஆகுது. ஓகே, இப்போ ஏஜ்னு கொடுத்துட்டு இங்கே நான் வந்து 56ன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஏஜ் வந்து 56ன்னு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டும். பேஜில் என்ன பிரிண்ட் பண்ணி காட்டுது, 56ன்றது ஏஜில் பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து வேலைகளை செஞ்சுக்கிறாங்க வேரியபிள் யூஸ் பண்ணி. ரைட், இப்போ வேரியபிள் சம்மந்தமாக நம்மளுக்கான எக்ஸசைசஸ் கொஞ்சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.